ஹலோ வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் பண்ணிக்கோங்க. டீம் எப்போவுமே உடனுக்குடன் வந்துடும். சரிங்களா? ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பஞ்சாப் கிங்ஸ் அந்த மேட்ச் தான் பார்க்க போகிறோம். மேட்ச் வந்து மத்தியால மேட்ச், நைட் இல்லை, ஃபஸ்ட்டு மேட்ச்சு 69ஆம் மேட்ச். சரிங்களா? இதோட ரிவ்யூ கொடுத்துக்கலாம். வாங்க லெவலில் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு டீம் எடுத்துக்கலாம். ஓகே, நேற்று வந்து ஒரு முக்கியமான மேட்ச்சில் நாக் அவுட் மேட்ச் மாரி ஆனதில் சிஎஸ்கே லாஸ் ஆகி வெளியில் போயிட்டாங்க. சரிங்களா? ரொம்ப ரேரு. எல்லாமே நேற்று வந்து ஆப்போசிட்டாக ஆர்சிபிக்கு எதிராக வந்து போயிடுச்சு. சரிங்களா? பெரும்பாலும் ஓரளவு கேச்சஸ்லாம் ட்ராப் பண்ணாலும் ஆர்சிபிக்கு சாதகமாகவே நேற்று போயிடுச்சு. ஏன்னா நேற்று வந்து மழையை தான் ஃபுல்லாகவே ப்ரெடிக்ட் பண்ணோம். மழை சுத்தமாக வரல. ஃபஸ்ட்டு டைம் தான் வந்தது, அதுக்கப்புறம் போயிடுச்சு. ப்ளஸ் நிறைய விஷயம் பேசலாம். ரஜத் படிதார்லேருந்து ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஓகே, இப்போ இந்த லெவலை செக் பண்ணிவிட்டு நம்ம டீம் எடுக்கும்போது பேசிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம எஸ்ஆர்ஹெச்சோட லெவல் பார்த்துடலாம். அபிஷேக் சர்மா, டிரேவிஸ் ஹெட், நிதிஷ் ரெட்டி, கென்ட்ரி கிளாசன், அப்துல் சமாஸ், ஷபாஷ் அகமது, சன்வீர் சிங், பெட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், ஜெய்தவ் உனத்கட், விஜயகாந்த், இம்பேக்டாக வந்து நட்ராஜன். ஓகே, இப்போ நம்ம பஞ்சாப் கிங்ஸோட லெவல் பார்த்துலாம். பிரப் சிம்ரன் சிங், அதர்வா தை, ரேலி ரூசவ், சசாங்க் சிங், ஜத்தேஷ் சர்மா, அஜிதோ சர்மா, ஹர்ப்ரீத் பிரார், ரிஷி தவானை போட்டிருக்காங்க. பார்க்கலாம், ஏன்னா வாய்ப்பு கொடுப்பாங்க. ஏன்னா டீம் எலிமினேட் ஆகிடுச்சு, அதனால் புது பிளேயர்ஸ் மாற்றம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அந்த மேட்ச்சில் ஹர்ஷல் பட்டேல், நேத்தன் இலிஸ், ராகுல் சகர், இம்பேக்டாக வந்து ஹர்ஷ்தீப் சிங் தான். சரிங்களா? அவர் தான் வழக்கமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக இதில் வந்து பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? எஸ்ஆர்ஹெச்சில் டவுட். ஏன்னா அவங்க வந்து இந்த மேட்ச்சை வின் பண்ணி அவங்க டாப் 2ல் மேட்ச்சை முடிக்க பார்ப்பாங்க. ஆனால் பஞ்சாப் வந்து எலிமினேட்டர் ஆனதுனால டேபிளில் இருக்க பிளேயருக்கு வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து லேசாக பிச் ரிப்போர்ட் பார்த்துட்டு வந்துடலாம். 69ஆம் மேட்ச் ஹைதராபாத் நடக்குது. 19ஆம் தேதி 3:30 மத்தியான மேட்ச்சு, ஃபஸ்ட் மேட்ச். சரிங்களா? ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 180 220 வரைக்கும் இருக்கும். பேட்டிங் ஃபஸ்ட்டு 3 செகண்ட் 5 வின் பண்ணியிருக்காங்க. ஹெட்டுக்கிட்டு 22 எஸ்ஆர்ஹெச் 15, பிபிஎஸ் 7 தான். பஞ்சாப் 7 தான் வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நோ ரிசல்ட் கிடையாது, 0. ஓகே, பேசரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 மேட்ச் 33 விக்கெட். ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் 18, செகண்டு 15. ரைட் பேசர் 21, லெஃப்ட்டு 12. ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச்சுக்கு 12 விக்கெட். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 3, செகண்டு 9. இந்த வென்யூவில் மட்டும் எஸ்ஆர்ஹெச் 56க்கு 35ங்கிற வின்னிங் நல்லா வச்சுருக்காங்க. ஓரளவு டீசெண்டாக இருக்குது. பஞ்சாபுக்கு மோசமான ரெக்கார்டாக இருக்குது, 12க்கு 4. சரிங்களா? அதனால் இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் பெருசாக எடுத்துகிட்டு போக முடியாங்க. நேற்றுலாம் ஆர்சிபியில் பார்த்தீங்கன்னா 13 மேட்ச்சில் 9 வின் பண்ணியிருக்காங்க நம்ம சிஎஸ்கே வென்யூவில். அதனால் ஸ்டேட்ஸை எப்போவுமே ஓரளவு கொண்டு போகலாம். 50% எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? அதுக்கு மேலே ஓவராக எடுத்துகிட்டு போக வேண்டாம். அது நமக்கு சிக்கல் தான் ஏற்படுத்தும். சரி, ஓகே, இப்போ அதை பற்றி நிறைய பேச வேண்டியது. நம்ம டீம் எடுக்கும் பேசிக்கலாம். இப்போ நம்ம டீம் எடுக்கணும்னா டீம் நேற்று பார்த்துடலாம். இதுதான் எஸ்டர்டேயோட டீம். நம்ம வழக்கம் பேசக்கூடியதான் ஜாயிண்ட் ஆகிருக்கு. சரிங்களா? கேப்டன் வந்து வழக்கமாக நம்ம எப்பவும் பேசுவோம். ஹைப்பிக்கே போடுங்கம்மோ, ஹைப்பிக்கு தான் போட்டிருக்கு. சரிங்களா? அவன் தான் வந்திருக்காரு. பாப் டு பிளேசிஸ் வந்திருக்காரு. ஓகே, அவங்க கூட ஜாயிண்ட் ஆகிறது நம்ம பேசுனது தான். அது 0 to 40 கேட்டகரி. அவர் தான் வந்திருக்காரு. ரச்சின் ரவீந்திரா 34 செலக்ட்%. இது வந்து நான் ஒரு 6-7 நிமிஷத்துக்கு முன்னாடி டாஸுக்கு அப்புறம் பார்க்கும்போது எனக்கு இது தாங்க வந்தது. மேக்ஸ்வெல் 27 இருந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதனால் நான் அவர் தான் நினச்சி அவரை போட்டேன். அவரையும் ஜடேஜாவும் போட்டேன் ஒரு ஹைபிக் லோபுக்குன்னு நினச்சி. ஆனால் அப்புறம் பார்க்கும்போது மேட்ச் ஆனில் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா மேக்ஸ்வெல் 46 ஆகிட்டார். கண்டிப்பாக அவர் வரமாட்டாருன்னு அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் அப்படின்னா எஸ்டர்டே ரோஹித் சர்மா 47% ஜாயிண்ட் ஆகிட்டார். 2 விஷயம் இருக்குது. 0 to 40 சொல்லியிருக்கோம். இன்னொன்று 40 to 65 கேட்டகரி. ஆல்மோஸ்ட் நேற்றே ரோஹித் சர்மா ஜாயிண்ட் ஆனதுனால எனக்கு சந்தேகமாகிடுச்சு. பூரான் கூட ஜாயிண்ட் ஆகிருப்பார் நேற்று பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால எனக்கு நேற்று மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது தெரிஞ்சு போச்சு மேக்ஸ்வெல் வர வாய்ப்பு இல்லைன்னு. ஏன்னா நான் பார்க்கும்போது 27 இருந்தாருங்க. அதுக்கப்புறம் மாறிட்டார். ஏன்னா நம்ம 40க்குள்ளே தான் போடணும் ஏதோ ஒரு பிளேயர். அதுதான் இப்படி அக்யூட்டாக போடும்போது தான் நம்ம மாட்டிக்குவோம். ஏன்னா நான் 40க்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துருங்க. நீங்கள் இந்த 50% கீழே எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு அதையும் பார்த்துடலாம். தாக்கூர் 1, யாஸ்தயால் 2, சாட்னர் 3, மேக்ஸ்வெல் 4, ரவீந்திரா 5, தோனி 6.
ஆல்மோஸ்ட் 6 பேர் வந்திருக்காங்க. 50% கீழே 6 பேர் உள்ளே வந்திருக்காங்க. இது ஒரு ட்ரெண்டாக வருதுங்க. நம்ம வழக்கமாக இதை பேசுகிறோம். நேற்று ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், இதை தாண்டி வேறு ஏதாவது பாயிண்ட் இருக்கான்னு. ஆல்மோஸ்ட் நம்ம பாயிண்ட்டே கொடுத்துட்றோங்க. இது 2 ட்ரெண்டில் 2 ஃபார்முலா வருது. 50% கீழே 2 ஃபார்முலா வருது. ஒன்று 4, சரிங்களா, 4 இல்லைனா 5, இன்னொன்று 6 இல்லைனா 7. வழக்கமாக இதான் வந்துட்டுருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா 7 வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அன்றைக்கி 6. ஃபஸ்ட்டு நீங்கள் இதை மேக்கப் பண்ணுங்கள். நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். இதை தாண்டி வேறு எதுவுமே வரப்போகிறது இல்லை. இப்போ 2 நாளாகவே 6, 7 வந்துருச்சு. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் என்ன திரும்பலாம் பார்த்தா 4 இல்லைனா 5க்கு திரும்பிடலாம். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் மேக்கப் பண்ணுங்கள். இது கூட கேப்டன் வைஸ் எப்படிலாம் நம்ம வரும்னு சொல்லி அதையும் போட்டுட்ருக்கோம். ட்ரெண்டிங்கில் இதெல்லாம் வருதுன்னு இதை போட்டாலே போதும். இதை தாண்டி அவர் வேறு என்ன டிப்ஸ்ன்னு கேட்டுட்ருக்காரு. அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு இதை எடுங்க. இதை எடுத்தாலே போதும் உங்களுக்கு ஓரளவு, சரிங்களா. அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ட்ரீம் டீமில் எப்படி வருது, ட்ரெண்டில் என்ன வருது அதுதான் பார்க்கணும். ஸ்டேட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தார். ஸ்டேட்ஸை பற்றி ஒருத்தர்லாம் ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி பேசியிருந்தா நம்ம கமெண்ட் கூட பண்ணியிருந்தோம். அதுக்கு நம்ம வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம். ஸ்டேட்ஸை பார்த்தா நான் துபாய்லாம் நேற்று உங்களை எடுக்க சொல்லியிருந்தேன். நான் வச்சுருந்தேன், வீடியோவில் சொல்லியிருந்தோம். அவர் வந்து 80க்கு மேலே வச்சுருக்காரு நம்ம ஆர்சிபிக்கு எதிராக அந்த வெனியூவில். ஆனால் அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் நேற்று எங்கே போச்சுன்னு தெரில. இப்போ அதை போய் அவர்கிட்ட போய் பேச முடியுமா நம்ம? அப்போவும் அதுக்கு நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன். பிச்சு ரிப்போர்ட், பிச்சு ஃபஸ்ட்டு, 2 பிளேயர்ஸ் ஃபார்மு. பிச்சு ஃபஸ்ட்டு, 2வது பிளேயர்ஸ் ஃபார்ம், அதுதான் 3வது தான் ஸ்டேட்ஸு, சரிங்களா. அப்போ கடைசியில் அது ஜெயிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மு. நீங்கள் துபாயை நல்லா எடுத்து பாருங்கள். லாஸ்ட் 5 மேட்சாக ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்கார். பெருசாக அடிக்கலை. 20 ரன் 25 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிருப்பார். ஃபஸ்ட்டு இருந்த ரிதம்லாம் பெருசாக இல்லை. அதனால தான் அவர் நேற்று ஸ்ட்ரகிள் ஆகிட்டார். அதை ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டாங்க ஆர்சிபி. ரொம்ப பேக்கில் போட்டு தள்ளிட்டாங்க. அவர் போட்டு அடிக்கவே முடியலை அவரால். பார்த்திங்கன்னா 14 பாலுக்கு 15 பாலுக்கு 10 ரன் கூட அடிக்கலைன்னு நினைக்கிறேன். நீ போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதனால நம்ம ஃபஸ்ட்டு சொல்லுவேன் ஃபார்ம் தான். பிளேயர்ஸ் ஃபார்ம் ப்ளஸ் பிச்சு ரிப்போர்ட், இந்த 2ம் தான் ஃபஸ்ட்டு தேவைங்க. இதை தாண்டி தான் ஸ்டேட்ஸ்லாம், சரிங்களா. நானும் நிறைய ஸ்டேட்ஸை நம்பி தான் ஏமாந்து போட்டிருக்கேன். நேற்று துபாயில் நான் வச்சுருந்தேன், உங்களை எடுக்க சொல்லியிருந்தேன். எல்லாம் ஸ்டேட்ஸ் தான். சுத்தமாக அது வேலையாகாது. ஃபார்ம் தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு பிளேயர்ஸ் ஃபார்ம், பிச்சு ரிப்போர்ட், இந்த 2ம் தான் தேவை, சரிங்களா. ரன்னு 200 ஸ்கோர் வர இடத்துல போய் நம்ம பவுலரை ஃபுல்லாக 6 பவுலர் 5 பவுலர் எடுத்து கேப்டனை வச்சு போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் பிச்சை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கு கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் போடணும். நேற்று பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 பேரும் ஈக்குவலாக ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. இவங்க 220 வரைக்கும் அடிச்சிருக்காங்க, அவங்களும் 200 வரைக்கும் வந்துட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரெண்டை மாற்றணும். ஃபுல்லாக பேட்ஸ்மேனும் ஃபுல்லாக வந்திருக்காங்க. என்ன காரணம், விக்கெட் அந்தளவுக்கு பெருசாக வரல. இந்த சைடு 5-6 விக்கெட்டு, அந்த சைடு 5-6 விக்கெட்டும் போது பவுலர் சுத்தமாக வர மாட்டாங்க. இதுதான் நடக்கும். அதனால் நீங்கள் எந்த ட்ரெண்டில் போகிறீங்க, எந்த திசையை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டீம் போட்டுக்கோங்க, சரிங்களா. ஏன்னா இந்த மாதிரி இடத்துல போய் நீங்கள் பவுலரை ஃபுல்லாக சிராஜை கேப்டனாவோ, தாக்கூரை கேப்டனாவோ, தேஷ்பாண்டே கேப்டனாவோ இந்த மாதிரிலாம் போட்டோன்னா மாட்டிக்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும், சரிங்களா. அதனால தான் நான் வந்து ஆல்ரவுண்டர் சார்ந்து போனேன். ஓகே, அதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் பெருசு கை வர்றது தெரியுதுங்க. அந்த லோ பிக்கு கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். இந்த இடத்துல ரவீந்திரா வரலாம். ஆல்மோஸ்ட் இங்கே உள்ளே வந்ததே 6 பிளேயர் 50% கீழே. இன்னும் வெளியில் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 6-7 பேர் வெளியில் போயிட்டாங்க. அதனால் அவங்கெல்லாம் உள்ளே வச்சு அவங்க அக்யூட்டாக பிடிக்க முடியாதுன்னு தான் உங்களுக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. அப்படின்னா நீங்கள் இப்போ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா இவரை கேப்டனாக போட்டிருப்பீங்க. ஏன்னா ஹைப்புக்கு நம்ம பேசுகிறது தான் இவரை போட்டிருப்பீங்க. இதெல்லாம் போடலாம். சந்தேகமாக இருக்குன்னா வயசு இவரை அக்யூட்டாக பிடிக்க முடியல, நீங்கள் இங்கே போட்டு போயிடலாம். ஏன்னா கிரீனுக்கும் ரவீந்திராவுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இருக்காது. ஒரு 6 பாயிண்ட் தான் இருக்கும். போய் செக் பண்ணி பாருங்கள். 6 பாயிண்ட் 4 பாயிண்ட் கூட இருக்காது, சரிங்களா. இவர் 86னா அவர் 90 தான் இருப்பார். அதனால பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது. தான் சந்தேகமாக இருந்ததுன்னா பெருசுமே ஜாயின் பண்ணிடுங்கன்னு நம்ம பேசிட்டு வரோம், சரிங்களா. அதனால தான் நம்ம அப்படி பேசிட்டு வரோம். இதெல்லாமே பெரிய முக்கியமான பாயிண்ட்டுங்க. அவர் இதை தாண்டி வேறு ஏதாவது டிப்ஸ் இருக்கான்னு கேட்டுட்ருக்காரு. அவர் அந்த வீடியோ கேட்குறாரு போல். ஓகே, இப்போ இதை தாண்டி இன்னும் நிறைய நம்ம சொன்னோம். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இப்போ இதாகவே 2+A சொன்னோம். 2 மேட்சாகவே ஆடலாம். அவருக்கு இம்பார்ட்டன்ட் முக்கியமாக இடம் கொடுங்கன்னு சொன்னோம். நீங்கள் 20 டீமில் வச்சிங்களான்னு தெரியல. அதை தாண்டி எல்லாருமே ருத்ராஜ்கிட்ட போவாங்க, சரிங்களா. நம்ம 2+யும் கோலியும் வச்சுட்டு ருத்ராஜை கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ரவீந்திராட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டாக சொன்னோம். நல்ல ஒரு பாயிண்ட்டாக தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா அந்த இடத்துல கரெக்டாக ருத்ராஜ் போய்ட்டு ரவீந்திராவை யாருமே எதிர்பார்க்கல, உள்ளே வந்துட்டார். ஓகே, இதை தாண்டி பவுலர்ஸ்கிட்ட போய் நம்ம சொன்னோம். எல்லாருமே தேஷ்பாண்டேட்ட போவாங்க, நீங்கள் வந்து தாக்கூர்கிட்ட போங்கன்னு சொல்லியிருந்தோம். இதெல்லாமே பாயிண்ட் தான். இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்களான்னு தான் தெரியல, சரிங்களா.
அப்போ தாக்கூர் வந்து ரன்னு கொடுத்தாரு. ஓகே, நம்ம வந்து ட்ரீம் டீம் உள்ள வரவே தான் பார்க்கணும். உள்ளே வந்துட்டார். நம்ம 3 பேரும் கரெக்டாக நம்ம பேசியிருந்தோம், கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே வந்திருக்காங்க. ஆனால் ஒரே விஷயம், ரஜத் படிதர் எதுவுமே எதிர்பார்க்காத விஷயம். டபுள் 50 வந்து நமக்கு ஐடியா இல்லாதது எல்லாத்துக்குமே தெரியும். எப்போவுமே 30 ரன்னு வழக்கமாக அடிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும் அந்த இடம். அதுக்கு நான் வந்து டபுள் 50 நான் வழக்கமாக நிறைய வாட்டி பேசியிருக்கேன். டபுள் 50 வந்து ஓரம்லாம் கட்ட வேண்டாம். சம்டைம் வந்து 30 ரன்னுக்குள்ளே அடித்து 1 or 2 கேட்ச் பிடிச்சி உள்ளே வர வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஏன்னா சம்டைம் வின்னிங் டீமில் அந்த மாதிரி வரும். நம்ம நிறையா பேசியிருக்கோம் முதல்லாம். அதனால் நான் 1 or 2 டீம் போடுறேன்னா நான் வந்து அட்வான்டேஜ் இருக்கிற இடத்துக்கு நான் போயிடுவேன். இப்போது ரஜத் படிதர் நீ கட் பண்ணது ஓகே வேணால் ஓகே தான். சரிங்களா? ஏன்னா நம்ம அட்வான்டேஜ் தான் பார்க்கணும். 20 பிளேயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 பிளேயர் தான் உள்ளே வந்திருக்காங்க. ருத்ராஜ் வந்தார், அப்புறம் இவர் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், அப்புறம் கோலி வந்திருப்பார். 3 பேர் தான் உள்ளே வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த ஐபிஎல் ஃபுல்லாக நீங்கள் கிறிஸ்டியன் ரெக்கார்டு எடுத்து பாருங்கள். இந்த வருஷம் ஒரு 20-25 பிளேயர் இருப்பாங்க டபுள் 50. பார்த்தீங்கன்னா 2 பேர் 3 பேர் தான் உள்ளே வந்திருக்காங்க. அப்போ அட்வான்டேஜ் நம்ம போடுறது தப்பு இல்லை. இருந்தாலும் 30 ரன்னுங்கிறது ஓகே. 30 ரன்னுக்குள்ளே அடிச்சிருக்கணும். 11 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிட்டார். 40 ரன் ப்ளஸ் அடிச்சிட்டார். 41 நினைக்கிறேன். ஆனால் நான் 30 ரன் கேரண்டி கொடுப்பேன். அதனால் டபுள் 50 அடித்தோன்னே டக் அவுட்டில் போகணும், 10 ரன்னுக்குள்ளே அவுட் ஆகணும்னு கேரண்டி கிடையாது. 30 ரன்னுக்குள்ளே அடிக்கலாம். இது ஒரு பாயிண்ட் தான். கண்ணுக்கு முன்னாடி நம்ம 30 ரன்னுக்குள்ளே தெரியுதுன்னா ட்ராப் பண்ணலாங்கிறது அந்த ஒரு பாயிண்ட்டை கொண்டு வந்ததே நம்ம அதுக்கு தான் கொண்டு வந்தோம். சரிங்களா? அதுக்கு டபுள் 50 அடித்தா அவர் உள்ளே வரவே மாட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது. அல்ல, சொல்லலாம், உள்ளே வர முடியாது தான், கேரண்டி தான். ஓரளவு 70% ஒர்க் அவுட் ஆகுங்க அது. சரிங்களா? அந்த 30%க்குள்ளே அந்த 30 ரன் அடித்து 1 or 2 கேச்சஸ் பிடிச்சி வருவாங்க. அதை நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதனால் நிறைய ட்ரிப்பு நானே சொல்லியிருக்கேன். டபுள் 50 அடித்ததுனால அந்தளவுக்கு நீங்கள் ஓரம் கட்டிலாம் போக வேண்டாம்னு தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? நேற்று வீடியோவில் சொல்லலாம், ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயத்தில் நம்ம பேசியிருக்கோம். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் நீங்கள் பார்க்குறங்க முக்கியமான விஷயங்கள் தான் நம்ம பேசக்கூடிய பாயிண்ட் தான் வருது. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம டீம் எடுத்துக்கலாம். நேற்றெல்லாம் வந்து ரொம்ப நேற்று டீம் போட்டதை விட நம்ம டீம் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, சிஎஸ்கே வின் பண்ணணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் எதிர்பார்க்கப்படி நடக்கலை. பவுலிங் ப்ளஸ் எல்லாமே ஆர்சிபிக்கு சாதமாக போனது தான் ஒரு பெரிய பிரச்சனை. ஓகே, கிளாசன் எடுத்து ஹை பிக்கப்லாம் ஷோ பண்ணிக்கோங்க. கிளாசன், அபிஷேக் சர்மா, ரேலி ரூஷோவ், சஷாங்க் சிங், நிதிஷ் ரெட்டி, ஹர்ஷல் பட்டேல், பெட் கமின்ஸ், அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, மற்ற பிளேயர்ஸ் தான் பெருசாக வந்த மாதிரி தெரியல. இப்போ வந்து 8 பேர் இருக்காங்க. சரிங்களா? 8க்கு நீங்கள் 5 கொண்டு போயிருங்க, உங்களுக்கு ஓரளவு கரெக்டாக இருக்கும். 5ங்கிறது ஓரளவு பர்ஃபெக்டாக வருது. ஏன்னா பெரிய பிக்கு கரெக்டாக வந்து உட்காடுறாங்க. சரிங்களா? ரூல்ஸ் படி பர்ஃபெக்டாக வந்து உட்காடுறாங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் 20 டீம்லேயும் இதை ஃபஸ்ட்டு மேக்கப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இதை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த 50% கீழே சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு போயிருங்க. சரிங்களா? அது இன்றைக்கி எப்படி எடுக்கலாம்னா 2 ட்ரிப்பாகவே அந்த மும்பை எல்எஜி லக்னோ மும்பைலேயும் வந்து 6-7 வந்துட்டு. சரிங்களா? நேற்று சிஎஸ்கே ஆர்சிபிலையும் 6 வந்துட்டு. அப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் 4 இல்லைனா 5க்கு திரும்பிடலாம். சரிங்களா? இந்த ஃபார்முலாவுக்கு திரும்பலாம். அதனால் நீங்கள் இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதையும் கொஞ்சம் வேணால் செக் பண்ணிவிட்டு வந்துடுவோம் நம்ம. ஏன்னா 2 நாளாக அது வந்ததுனால அது வரக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். 50% கீழே எல்லாத்தையுமே எடுத்துடலாமா. ஜெதே சர்மா, ஷபாஷ், அப்துல் சமாஸ், அஜிதோ சர்மா வந்து இம்பேக்டில் இருக்கார். இவர் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருந்த மாதிரி தெரியுது. ஓகே, நம்ம வந்து இவரை கூட கட் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துக்கலாம். லோப்புக்கு பெருசாக இல்லை. ஷபாஷ் அகமது, சன்வீர் சிங், ஏ சிங், ராகுல் சகர், ஜெய்தவ் உனத்கட், நேத்தன் இலிஸ், ஹஜ் பிரார், விஜயகாந்த், இன்னும் ஒரு பிளேயர் வேணால் கூட உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம இம்பேக்டை கூட வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 11 பேர் இருக்காங்க. சரிங்களா? இன்னும் வெளியிலேருந்து யார் வரான்னு தெரியல. டாஸுக்கு அப்புறம் தான் அதுவும் தெரியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 50%க்கு கீழே. சரிங்களா? 50% கீழே. நம்ம இன்றைக்கி எத்தனை எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 நாளாகவே 6-7 வந்துருச்சு. சரிங்களா? 2 நாளாகவே வந்து உட்காந்துட்டு ஒன்று இதுக்கே திரும்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா 4-5 ஒன்று சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதுக்கு வரலாம். இந்த 2 ஃபார்முலாவில் நேற்று முந்தானத்து இது வந்ததுனால எனக்கு என்னமோ இந்த 4-5க்கு திரும்புகிற மாதிரி தெரியுது. அப்போ நீங்கள் கண்டிப்பாக இங்கேருந்து ஒரு 4 இல்லை 5 கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுங்க இங்கேருந்து. சரிங்களா? இப்போ நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பிளேயரில் இந்த 11 பிளேயரில் இருந்து நீங்கள் கண்டிப்பாக கம்பல்சரி எனக்கு 4 இல்லை 5 வேணுங்கிறவங்க எடுத்துகிட்டு போங்க.
அப்படி இல்லை அப்படின்னா 2 நாளாக வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா 6 இல்லைனா 7 இந்த ஃபார்ம்லாம் எனக்கு வரும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எடுத்துகிட்டு போயிருங்க. எனக்கு பேலன்ஸாக வேணும் 20 டீம்னா இதுக்கு 10 டீமும் இதுக்கு 10 டீம் போட்டுருங்க. சரிங்களா? பேலன்ஸாக வேணுங்கிறவங்க இதுக்கு 10 இதுக்கு 10 போட்டுருங்க. எனக்கு 2 சைடும் நம்பிக்கை இருக்குன்னா இப்படி போடுங்க. இல்லை ஷோராக 2 நாளாக 6 7 வந்ததுனால 4 5க்கு திரும்ப வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த 4 5க்கு திரும்பிடுங்க. சரிங்களா? 50% கீழே 4 5 பிளேயர் கண்டிப்பாக இங்கேருந்து வர வாய்ப்பு ரொம்ப அதிகம். 85% 80% நம்ம கொடுக்குறோங்க. ஏன் அப்படின்னா ஒரு ட்ரெண்டு ஒரு ஃபார்முலா அப்படின்னா இது ரிப்பீட் ஆகுதுன்னா இங்கே தான் நம்ம வரணும். இதை தாண்டி தான் நீங்கள் மற்றதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? ஸ்டேட்ஸை இப்பவும் சொல்கிறேன், நம்ம அப்பவும் சொல்கிறோம் 50% எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? அதுக்கு மேலே வேண்டாம். ஸ்டேட்ஸை பார்த்து தான் நம்ம நிறைய ஏமாந்து போகிறோம். நேற்றுலாம் கூட நான் அதை வச்சு தான் வச்சேன். சரிங்களா? துபாய் வந்து 80% வச்சுருக்காருங்க ஆர்சிபிக்கு. அந்த வெனியூவில் அந்த டீமுக்கு எதுனா வச்சுருக்காரு. அந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபார்ம் பார்த்துருணுங்க. அவர் சரியாக இல்லை. ஒரு 4 5 மேட்சாகவே நம்ம பார்த்து நம்ம வீடியோவில் பேசினோம். கொஞ்சம் ஸ்ட்ரகிளான மாதிரி தெரியுது. பழைய பெரிய ஃபார்ம்லாம் இல்லை அவர்கிட்ட. அந்த வேர்ல்டு கப்புக்கு வந்து செலக்ட் ஆன பிளேயர் ஃபுல்லாகவே அடி வாங்கின மாதிரி தெரியுது. யுவேந்திர சகல், ரிங்கு சிங்கெல்லாம் செலக்ட் ஆனாலும் விளையாடவே இல்லை. அவர் ஆரம்பத்தில் விளையாடலை. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும். சரிங்களா? பிளேயரை வந்து நீங்கள் அணுகிறத கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே, கிளாஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா கிளாஸை நம்ம பேசக்கூடிய பாயிண்ட்டு தான் பார்க்குறோம். ஏன்னா 2 மேட்சாகவே உள்ள ஒரு மாதிரி வரல, உள்ளே வெளியில் அந்த மாதிரி தான் இருக்கார், பெருசாக வரல. இப்போது இதில் நம்ம ஒரு 2 விஷயம் பேசணுங்க. ஃபஸ்ட் ஹாப்பில் விளையாடவங்க பூரா செகண்ட் ஹாப்பில் விளையாடுதாங்க. இந்த அஸ்வினை எடுத்துக்கோங்க, பியூஷாவில் எடுத்துக்கோங்க. இவங்கெல்லாம் ஃபஸ்ட் ஹாப்பில் ப்ளே பண்ணவே இல்லை, விக்கெட்டே எடுக்கலை. பியூஷாவெலாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒரு விக்கெட் எடுப்பார், அடி வாங்குவார், உள்ள வெளியில் ஒரு 6 மேட்ச்சில் 1 ட்ரிப் 2 உள்ளே வருவார். அஸ்வின் அதோட மோசமாக இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டில் ஃபுல்லாக வந்துட்டுருக்காங்க. இது எல்லாமே நம்ம போன வருஷம் பேசிக்கிட்டு இருந்தோம். என்றைக்குமே ஒரு சீரீஸ் ஒரு டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட் ஹாப்பில் ஃபுல்லாக உள்ளே வராத பிளேயர் செகண்ட் ஹாப்பில் ஃபுல்லாக வந்துகிட்டே இருப்பாங்க. செகண்ட் ஹாப்பில் வராத பிளேயர் ஃபஸ்ட் ஹாப் ஃபுல்லாக நல்லா வந்திருப்பாங்க. இது நிறைய நடக்குங்க. சரிங்களா? அதனால் இதுக்கப்புறம் தான் உங்களோட மேட்ச் வந்து இன்னும் நீங்கள் உன்னிப்பாக போடணும். மேக்ஸிமம்லாம் நிறைய பேர் இன்னும் சரியில்லைன்னு போவாங்க. இதுக்கப்புறம் பார்த்து எடுங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் அவர் வரல, செகண்ட் ஹாஃபில் பெருசாக இம்பேக்டாக க்ரியேட் பண்ணலாம். அவர் நிறைய பிளேயர் இருக்காங்க, எல்லா டீம்லேயும் இருக்காங்க, பார்த்து கவனம் போடுங்க. புவனேஸ்வர்லாம் பெரிய அடி வாங்கிட்டு இருந்தார் ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக, செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்கார். நான் போன மேட்ச் விக்கெட் எடுக்க முடியாது ட்ராப் பண்ணோம், போன மேட்ச் 2 விக்கெட்டு. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அவரையும் பார்த்துடலாம். ஏன்னா ஒரு டவுட்டு அப்படின்னா அதை நம்ம உன்னிப்பாக கவனிச்சிடணும். இதில் தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைனாக வந்துட்டுருக்காரு பாருங்கள். ஃபஸ்ட் ஹாஃப் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக அடி, பெரிய அடி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு 7 8 மேட்ச்சு 10 மேட்ச்சில் 2 ட்ரிப் உள்ளே வந்திருக்காருங்க. ஆனால் லாஸ்ட் ஒரு 5 மேட்ச் போய் செக் பண்ணி பாருங்கள், 4 உள்ள, 5க்கு 4 உள்ள. ஆர்சிபி கூட மட்டும் வரல. அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எல்லாமே உள்ள. சென்னை கூட உள்ள, ஆர்ஆர் கூட உள்ள, எம்ஐ கூட உள்ள, லக்னோ கூட உள்ள. இதெல்லாமே முக்கியமான பாயிண்ட்டு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம போன வருஷமே பேசியிருக்கோம். இந்த வருஷம் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், அப்புறம் இதை விட்டுட்டோம். ஏன்னா சம்டைம் ஃபார்ம் அவுட்டில் இருக்க பிளேயர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயமும் நடந்துகிட்ருக்கு. போன வருஷமே நம்ம பேசுனது தான். ஃபஸ்ட் ஹாப் வர பிளேயர் ஃபுல்லாக செகண்ட் ஹாப் வருவாங்க, செகண்ட் ஹாப்பில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க பிளேயர் ஃபுல்லாக, ஃபஸ்ட் ஹாப் பண்ணியிருக்கே மாட்டாங்க. இது வந்து ஒரு ட்ரீம் லெவல்லே நடக்கக்கூடியதுங்க. ஒரு லைனாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். நம்ம இதெல்லாம் பார்த்து சலிச்சு போச்சு. ஓகே, இப்போ பீசிங்கு ஓப்பனில் இறங்குறாரு. 2 மேட்சாக சரியாக ஆடலை. சரிங்களா? இதை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க. ஒரு 10 டீமில் ஒரு 6 டீம் 50-50 மாதிரியாக வச்சுக்கோங்க. சரிங்களா? அதனால் 20 டீம் கொண்டு போவேன்னா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா 2 மேட்ச் ஆட கொஞ்சம் இம்பேக்டாக இருக்குது. சரிங்களா? இம்பேக்டாக கொடுத்துக்கோங்க. இந்த 2 பிளேயரில் எதோ ஒன்று கொண்டு போங்க. சம்டைம் 2 பேரும் வரலாம். 2 பேரும் வந்தனா மற்ற இடம் பெருசு ஃபுல்லாக அடி வாங்கி போவோம். ஏன்னா இவங்க போன மேட்ச் இவங்க 2 தான் முடித்தாங்க. எனக்கு அது மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. சரிங்களா? ஒரு 50% அது மட்டும் தான் சந்தேகமாக இருக்குது. ஏன்னா போன மேட்ச் வந்து மழையால் இவங்க விட்டுட்டாங்க, கை விட்டுட்டு இந்த மேட்ச்சு. இருந்தாலும் முந்தின மேட்ச் ஜோடியாக கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்ததுனால கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை 2 பேரும் ஜோடியாக உள்ளே வந்து ஒரு பிளேயர் வந்து பிளேயராக கூட வரலாம், ஒரு பிளேயர் ஏதோ ஒன்றில் ஜாயிண்ட் ஆகி வரலாம். ஆனால் 2 பேருமே பிளேயராக வந்துட்டு வேறு இடத்துல போகலாம். அதனால் எனக்கு ஒரு பிளேயர் வெளியில் போகிற மாதிரி தெரியுது. ஏன்னா போன மேட்ச்சுக்கு முந்தின மேட்ச்சு கேப்டன் வைஸ் கேப்டன் இவங்க தான் எல்ஹெச்சி கூட மேட்ச்சை முடித்தாங்க அந்த 9 ஓவரில். அதனால ஏதோ ஒரு பிளேயர் போகிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹெட்டை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அபிஷேக் சர்மா எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஹெட்டுக்கு வந்து அங்கே ஆப் பிரேக் பவுலர் யார் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா?
லெஃப்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் நேற்று ரவீந்திராவை தூக்கி தான் மேக்ஸ்வெல்லை கொண்டு வந்து ஃபஸ்ட் ஓவர் கொடுத்தாங்க. ஆனால் அது ஆப்போசிட் ஆகி போச்சு. நடந்தது என்னமோ ருத்ராஜ் எடுத்துகிட்டு போயிட்டார். அது வந்து நம்ம ரொம்ப அக்யூட்டாக வந்து கணிக்க முடியாது. ஆனால் லெஃப்ட்டுக்கு ஆஃப் பிரேக் சரிங்களா. ரைட் பேஸருக்கு வந்து ரைட் பேட்ஸ்மேனுக்கு வந்து லெஃப்ட் ஸ்பின்னர் சரிங்களா. அதனால் வந்து இதை மைண்டில் நீங்கள் எப்போ வச்சுக்கோங்க. பாப் டு பிளேசிஸும் விராட் கோலி நிற்கும் போது நீங்கள் வந்து ரவீந்திர ஜடேஜாவும் ஷாட்னரும் போட்டிருப்பாங்க. இது வந்து கிரிக்கெட்டில் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த கிரிக்கெட்டில் எல்லாருமே ஒரு கேப்டனும் சரி ஒரு பயிற்சியாளரும் சரி எல்லாமே அந்த இடத்துல அந்த பிச்சில் வந்து அவங்க அதை தான் மைண்டில் கொண்டு வருவாங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இடம் கொடுத்துருங்க சரிங்களா. ரைட் பேட்ஸ்மேன் ஃபுல்லாக இருந்தால் லெஃப்ட் ஸ்பின்னருக்கு அட்வான்டேஜ் கொடுத்து டீமில் எடுங்க. இது இந்த ஐபிஎலுக்குன்னு இல்லை, பொதுவாக நான் வந்து கிரிக்கெட்டில் சொல்கிறேன். இந்த ட்ரீம் லெவலில் நீங்கள் இப்படி தான் எடுக்கணும். லெஃப்ட்டு நிறையா இருக்குது. ஒரு 4 பேட்ஸ்மேன் 5 பேட்ஸ்மேன் இருந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆஃப் பிரேக் எடுத்து அவனை ஸ்பின்னை கண்டிப்பாக அவங்க 4 ஓவர் கோட்டாக முடிச்சுருவாங்க சரிங்களா. அதனால் நீங்கள் எப்போவுமே அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டுபே ரவீந்திராலாம் நின்று அடிச்சுட்டு இருக்கும்போது ஃபுல்லாக ஜடேஜா நிற்கும் போதெல்லாம் ஃபுல்லாக மேக்ஸ்வெல் கம்ப்ளீட்டாக நம்ம 4 ஓவர் முடிச்சிருப்பார். மேட்சை 4 ஓவர் போட்டு முடிச்சிருப்பார். அதனால் அடி வாங்கினாலும் கொடுப்பாங்க. ஏன்னா லெஃப்ட்டு நிற்கிறனால கொடுத்துட்டே இருப்பாங்க. இது கிரிக்கெட்டில் வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு சின்ன பாயிண்ட் தான், மைண்டில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் உட்காந்து நீங்கள் போய் அந்த நேரம் போய் தேடிட்டு இருக்கக்கூடாது சரிங்களா. ஓகே, அபிஷேக் சர்மா எடுத்துக்கோங்க. ரியலி ருசவ் நீங்கள் வந்து பேட்டிங் நல்லா அந்த ட்ராக் அட்ஜஸ்ட் ஆனால் அடிப்பார். ஆனால் இவரோட பெருசாக இவர் வந்து இந்த செலக்டர் பர்சன்டேஜ் இவ்வளோலாம் வந்தால் பெருசாக நான் உள்ளே வந்து பார்த்ததில்லை. இருந்தாலும் 10 டீமுக்கு ஒரு 2 டீம் 3 டீம் இடம் கொடுங்க சரிங்களா. ஏன்னா பவர் ஹிட்ரு, அதனால் உள்ள வெளியில் அந்த மாதிரி கேட்டகரி தான் இருக்கும். கன்சிடன்சிங்கிறது இவர்கிட்ட பெருசாக எதிர்பார்த்தே கிடையாது. சவுத் ஆஃப்ரிக்கா டீம்லையும் சரி ஐபிஎல்லையும் சரி. ஐபிஎல்லில் வந்து இவர் லோவாக இருந்தால் எடுக்கலாம், இவ்வளோ இருக்குது. அதனால் எனக்கு சந்தேகமாக இருக்குது. 50-50 வச்சுக்கோங்க சரிங்களா. 10 டீமுக்கு ஒரு 2 டீம் 3 டீம் இடம் கொடுங்க. ரொம்ப ஃபுல்லாக நம்பி போக வேண்டாம். அஜிதோ சர்மா இவர் ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக வந்தார், செகண்ட் ஹாஃபில் அப்படியே ஆப்போசிட்டாக விளாடுதார். ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்கள், நான் அப்படியே ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டே வாங்க, ஸ்க்ரோல் பண்ணேன் பாருங்கள். ஃபுல்லாக ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தார், செகண்ட் ஹாஃப் அப்படியே ஆப்போசிட்டாக விளாடுதார். இதுதான் அந்த வந்து கிரிக்கெட்டில் இதுதான் நடக்குங்க. அந்த ட்ரீம் லெவல் ஃபுல்லாக அப்படி தான் வரும். இது உன்னிப்பாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் சரிங்களா. சசாங் சிங் எடுத்துக்கோங்க. சசாங் சிங் என்னென்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்தாருங்க, செகண்ட் ஹாஃபில் என்ன நடக்கும் அப்படின்னா விட்டு வராரு. இதில் 2 கேட்டகரியை நம்ம பிரித்து பார்க்கணும் சரிங்களா. இவர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஆடுறாரு, ஒரு மேட்ச் விக்கெட் போகிறாரு, அந்த மாதிரி ஆடுறாரு. இவர் வந்து பாப் டு பிளேசிஸ் கேட்டகரி. அவர் பாப் டு பிளேசிஸும் அதுக்கு ஃபஸ்ட்டு இதில் அடிக்கலைன்னுலாம் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்லேயும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்சு விட்டு ஒரு 2 மேட்ச் அடிப்பார், அப்புறம் ஒரு மேட்ச் அடிச்சுட்டு ஒரு மேட்ச் விட்டு அடிப்பார். இப்போவும் அவரோட கேட்டகரி அப்படி தான் இருக்குது. அதனால தான் பாப் டு பிளேசிஸையும் வச்சுக்கோங்கன்னு சொன்னோம். 2 மேட்ச் ஆடலை. சசாங் சிங் அதே கேட்டகரியில் தான் இருக்கார் சரிங்களா. அதனால் நீங்கள் அவருக்கு இடம் கொடுங்க. நிதிஷ் ரெட்டி ஓரளவு டச்சில் இருக்கார் சரிங்களா, மோசமாலாம் இல்லை, ஃபார்மில் தான் இருக்கார், அவர் எடுத்துக்கோங்க. ஓவரும் போடுவார் சம்டைம் சரிங்களா. ஓகே, ஷபாஷ் அகமது இவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ட்ரீம் டீம் எப்படி உள்ளே வருவார்னா இந்த டீம் ஸ்ட்ரகிளான வருவார். ப்ளஸ் ஒரு 10 மேட்ச்சுக்கு ஒரு 2 ட்ரிப் 3 ட்ரிப்பு ட்ரீம் டீம் உள்ளே என்ட்ரு ஆகக்கூடிய பிளேயர் தான் சரிங்களா. 15 மேட்ச் ஆடிருப்பார், பார்த்தீங்கன்னா 4 ட்ரிப்பு என்ட்ரி ஆகிருக்கார் உள்ள. இதெல்லாம் கணக்கில் எடுக்க வேண்டாம். 10 பாயிண்ட்லாம் ஒரு பெருசு இல்லை, பிளேயரே கிடைக்காம போது அதை எடுத்துருக்காங்க. ஓகே, இதை விட்டுருங்க, இதை பார்த்துடலாம். இதில் 2 ட்ரிப் உள்ளே வந்திருக்காரு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை கூட ஜிடி கூட வந்திருக்காரு. எல்லாமே அந்த 50 பாயிண்ட் தான், பெருசாக இல்லை. ஒரே ஒரு இதில் மட்டும் 97 பாயிண்ட். ஓகே, 15 மேட்ச் ஆடி 4 ட்ரிப் உள்ளே வந்திருக்காரு. இந்த மாதிரி கேட்டகரி பிளேயர்லாம் நீங்கள் 20 டீம் நம்பி கொண்டு போகக்கூடாது, அதுதான் பெரிய பிரச்சனை சரிங்களா. ஆனால் அந்த டீம் ஸ்ட்ரகிளான ஓரளவு டீசெண்டாக ஒரு 20 ரன் ஆடக்கூடிய பிளேயர் தான். சம்டைம் ஓவரும் போடுவார், ஒரு 2 ஓவர் 3 ஓவர் போட்டு தள்ளலாம் இவரை வச்சு. இருந்தாலும் இவரோட கேட்டகரி பார்க்கும்போது 15 மேட்ச் 14 மேட்ச் விளாடுவாங்க சரிங்களா. 14 மேட்ச் விளாடும்போது 4 ட்ரிப் உள்ளே வந்திருக்காரு பார்த்தீங்களா. அதுதான் இந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் பிரித்து வச்சுக்கணும். இந்த மாதிரி பிளேயர்லாம் நீங்கள் எடுக்கும்போதே இதே மாதிரி கேட்டகரியில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா ஒரு 6 பேர் 5 பேர் இருப்பாங்க, 7 பேர் கூட இருப்பாங்க. இவங்கள ஃபுல்லாக ஒரு லிஸ்ட்டாக தனியாக நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க. இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10 ட்ரிப்பில் ஒரு 2 ட்ரிப்பு உள்ளே வருவாங்க. அப்போ இவங்களுக்குலாம் நீ முக்கியத்துவம் கொடுக்கணும்னா கொடுக்கணும், சண்டை விட்டுருணும். ஏன்னா 20 டீம் இவங்களாம் நம்பி கொண்டு போகக்கூடாது சரிங்களா. அதனால் நான் மறுபடியும் லோப்புக்கு எடுத்து ரிஸ்கியாக வச்சேன்னு சொல்லிவிட்டு ஓவர் ரிஸ்கில் போய் நம்ம மாட்டிக்கக்கூடாது சரிங்களா. ஓகே, மற்றபடி வேறு ஏதாவது சேஞ்ச் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரிஷி தவானை வந்து நம்ம போட்டிருக்காங்க அங்கே டீமில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க சரிங்களா. புவனேஷ்குமார் எடுத்துக்கலாம் நீங்கள். ஹர்ஷல் பட்டேல் விக்கெட் டேக்கரில் இருக்கார், இம்பார்ட்டன் இடம் கொடுங்க. அப்புறம் வந்து நடராஜன் எடுத்துக்கோங்க. நம்ம பேசணும் போனதுலேயே 2 மேட்சாக விக்கெட்டே இல்லை.
இவருக்கு நம்ம ஃபஸ்ட்டு முக்கியம் கொடுக்கணும். ஓகே, பெட் கமின்ஸ் இன்ஃபார்மில் இருக்கார். அந்த டீம் ஜெயிக்கும் போது கண்டிப்பாக உள்ளே வர வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவர் டீம் அந்த ஒரு இது இருக்குது, அந்த டச் இருக்குது. இவரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 14 மேட்ச் ஆடி இருப்பார். ஒரு 3 மேட்ச் வெளியில் போயிருப்பார். பார்த்தீங்கன்னா சென்னை கூட வரல, டிசி கூட வரல, சென்னை கூட 2 ட்ரிப் வரல. ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 13 மேட்ச் இப்போ ஆடி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 3 ட்ரிப்பு தான் வெளியில் போயிருக்காரு. ஆல்மோஸ்ட் 8 ட்ரிப்பு கிட்ட உள்ளே வந்திருக்காரு. 8 ட்ரிப்பு 9 ட்ரிப்பு கிட்ட உள்ளே வந்திருக்காரு. அப்போது இந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து நீங்கள் அட்வான்டேஜ் கொடுக்கணும். 20 டீம் போடுறீங்க அப்படின்னா இவரை ரிஸ்க்காக போய் கழட்டிகிட்டே இருக்கக்கூடாது எல்லா மேட்ச்லையும். அதுக்கு தான் உங்களை எழுதி வச்சுக்கோங்கன்னு. இந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் வந்து 10 ட்ரிப்பு விளாடுறாங்க அப்படின்னா ஒரு 7 ட்ரிப்பு 8 ட்ரிப்பு உள்ளே வருவாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. 20 டீம்லையும் வச்சுக்கணும். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் 20 டீம் போடுறதுக்கு உண்டான ஒரு பாயிண்ட் சொன்னோம் பார்த்தீங்களா? 20 டீம் போட்டிங்கன்னா 7 பிளேயர்ஸை வந்து மாற்றவே கூடாதுன்னு நம்மளா, அந்த கேட்டகரியில் தான் இவங்கெல்லாம் நீங்கள் வைக்கணும். 7 பிளேயர்ஸை மையமாக வச்சுட்டு இந்த 4 பிளேயர்ஸை மட்டும் நீங்கள் மாற்றணும். அது வந்து ரொம்ப ரேர். அவங்க வந்து நம்ம கையிலே இருக்க மாட்டாங்க. இவன் இந்த 4 பிளேயர் மாற்றக்கூடிய பிளேயர் தான் நம்ம ரொம்ப கஷ்டம். அதை நம்மளால் கூட கணிக்க முடியாது. அவங்கள தான் நீங்கள் மாற்றிட்டே இருக்கணும். ஆனால் இந்த 7 பிளேயர்ஸில் இவரெல்லாம் உள்ளே வச்சுக்கணும். இம்பார்ட்டனாக 10 ட்ரிப் விளாண்டா 8 ட்ரிப் 7 ட்ரிப் டீம் உள்ளே வந்து பாயிண்ட்டை கொடுத்துருவாங்க. அதனால் இவங்கள நீங்கள் கையே வைக்கக்கூடாது. அதனால் நான் ஓவர் ரிஸ்க் எடுத்தேன். பெட் கமின்ஸ் தூக்குனேன், ட்ரைவர்ஸ் கட்டர் தூக்குனேன், அபிஷேக் சர்மா தூக்குனேன் அப்படின்னு சொல்லி ஓவர் ரிஸ்கில் போய் மாட்டிக்க கூடாது. சரிங்களா? ஓகே, அந்த 7 பேரை வச்சுட்டு 4 பேர் மாற்றக்கூடிய பாயிண்ட்டை தான் நம்ம பேசணும். சரிங்களா? அது மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து புவனேஷ்குமார் இப்போ செகண்ட் ஹாப்பில் வந்துட்டுருக்காரு. நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம். சரிங்களா? எடுக்கணும் எடுத்துருங்க. அப்புறம் ஏ சிங் வந்து லைட்டாக டச்சில் ரிதம் வந்த மாதிரி இருக்குது, வெளியில் போன மாதிரி இருக்குது. ஆனாலும் இவர்கிட்ட இருக்க ப்ளஸ் என்னென்னா 2 ட்ரிப்பாகவே டீம் உள்ளே வரல. ஒரு மேட்சை திருப்பக்கூடிய ஆள் தான். இருந்தாலும் அங்கே கூட பேட்டிங் நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. 2 லெஃப்ட்டு பிடிக்கும்போது லெஃப்ட் பவுலர் கொஞ்சம் சவாலாக இருக்கும். சரிங்களா? ஆனால் உள்ளே வரமாட்டார்னு சொல்லலை. இவருக்கு ப்ளஸ் அப்படின்னா 2 ட்ரிப்பாக டீம் என்று அவளை அதான் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஓகே, 1லேருந்து 2 விக்கெட் வரை எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் டெத்தில் போட்டு எதிர்பார்க்கலாம். ராகுல் சாகரை நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ராகுல் சாகர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஃபுல்லாக நல்லா அடி வாங்கினார். அப்படியே அடுத்து ரிதமில் வந்துட்டே இருப்பாருங்க. ஃபுல்லாக விக்கெட் எடுத்துகிட்டே இருக்கார். சரிங்களா? இவரை வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க, ஒரு கண் வச்சுக்கோங்க. 10 டீமுக்கு 5 டீம் இடம் கொடுத்து 5 டீம் ட்ராப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஜெய்த உனத்கட் நேத்தன் இல்லிஸ் ஒரு மேட்ச் தான் இறங்கினார். அவர் வந்து அந்த வேரியேஷன் இருக்குங்க அவர்கிட்ட. சரிங்களா? அவர் எடுத்து வச்சுக்கோங்க. விஜயகாந்த் ஒரே ஒரு மேட்ச் ஆடி இருக்கார். நீங்கள் அவர் எடுங்க இல்லைனா ட்ராப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எனக்கு என்னமோ அவர் வர மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் ராகுல் சாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து வச்சுருக்கோம். ஓகே, இப்படி தான் வந்து நம்ம டெமோ டீம் போட்டிருக்கோம். இப்போது 2 விஷயம் பார்க்கணும். நம்ம நேற்று டீம் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் ஃபுல்லாக 4 பேர் ஆல்ரவுண்டரு, ஆல்ரவுண்டர்லேயும் 4 பேர் ஆல்ரவுண்டர் வந்திருக்காங்க. இந்த எஃபெக்ட்டுக்கு பவுலர்ஸில் ஃபுல்லாக இன்றைக்கி உட்கார வாய்ப்பு இருந்தாலும் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மேலே கீழே பேட்டிங் லைனில் ஃபுல்லாக வரும். ஏன்னா 2 இதுவே 4 பேர் வந்திருக்காங்க. இதுலேயும் 4 பேர் வந்தாங்க, இதுலேயும் 4 பேர் வந்தாங்க. இந்த எஃபெக்ட்டுக்கு பிளேயர்ஸ் அங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக உட்காந்துட்டு மற்ற இடம் பிளேயர்ஸ் சேஞ்ச் ஆகலாம். இது ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இதை தாண்டி வந்து ஹைப்புக்குன்னு பார்த்தோன்னா கிளாசன், அபிஷேக் சர்மா, சசாங்க் சிங் 3, நிதிஷ் ரெட்டி 4, பெட் கமின்ஸ் 5, ஹர்ஷல் பட்டேல் 6. 5 வைக்கணும். 8க்கு 5 வைக்கணும். நான் 6 வச்சுருக்கேன். இதில் ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணுங்கள். ஏதோ ஒரு பிளேயர் வெளியில் போகிற மாதிரி இருக்குது. எந்த பிளேயர்னு தெரில, ட்ராப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பாக ஒரு பிளேயர் ட்ராப் ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ட்ராப் பண்ணிட்டு வெளியிலேருந்து ஒரு பிளேயரை உள்ளே கொண்டு வந்துருங்க. சரிங்களா? ஓகே, நம்ம வழக்கமாக பேசக்கூடிய பாயிண்ட் தான். கேப்டனை பெருசை விட்டு வேறு எங்கேயும் போட்டுறாதீங்க. எப்போவுமே வரும். 90% 95% கேரண்டி கொடுத்துட்றோம். நீங்கள் வச்சுருக்க பெருசை கம்ப்ளீட்டாக கேப்டனை போட்டு விட்ருங்க. சரிங்களா? மொத்தமாக 5 கேப்டன் 5 ஹைபிக் எடுக்கணும். நீங்கள் வச்சுருக்க 5 கேப்டனுக்கு 5 டீம் கொடுத்தீங்கனாலே இப்போ ஓகே தான். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 20 டீம் மேக்கப் பண்ணிடலாம். 4 கேப்டன் வச்சுக்கோங்க. ஒரு கேப்டன் கூட விட்டுருங்க. 4 கேப்டன் கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த 5 நாள் 20 வந்துடுது. அந்த 5 பிளேயர் எடுக்கணும் ஹைப்புக்கு. 4 ஒரு பிளேயருக்கு 4 கேப்டன் கொடுத்தீங்கன்னா 5 கேப்டன் வந்துடுது. கரெக்டாக உங்களுக்கு அந்த கேப்டன் தலைவலி விட்டுரும். சரிங்களா? அதை போட்டுக்கோங்க. ஓகே, இதை தாண்டி வந்து நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா 0 to 40 கேட்டகரி ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? நான் இப்போது சொல்கிறேன், இது ரொம்ப தலைவலியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 0 to 40 வந்து அக்யூட்டாக பிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் சேஃபாக வயசாக போட்டு போயிருங்க. ஏன்னா வயசுங்கிறது உங்களுக்கு 70 பாயிண்ட் 80 பாயிண்ட் இருந்தாலே போதும். அக்யூட்டாக டீம் எடுக்கணும் ரொம்ப ரேர் தான். எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது, ஓரளவு எனக்கு ப்ராஃபிட் எடுத்தால் போதுங்கிறவங்க
இந்த ஹைப்பிக்கே ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ கூட சொன்னோம் ரவீந்திரா வந்து 90 பாயிண்ட் இருந்தாலும் க்ரீன் 86 பாயிண்ட். டிஃப்ரெண்ட் பார்த்தா 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் தான் இருக்கும். வெறும் 2.5 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட் இவ்வளோ நீங்கள் மாற்றி போட்டால். அதில் உங்களுக்கு ஆனால் ரொம்ப தள்ளி போட மாட்டாங்க, ஓரளவு ப்ராஃபிட் கிடைச்சிரும் சரிங்களா. அதனால் இந்த மாதிரி பாயிண்டெல்லாம் இருக்குது, நீங்கள் உன்னிப்பாக கவனித்து போட்டுக்கோங்க சரிங்களா. மேக்ஸிமம் எனக்கு அக்யூட்டாக பிடிக்க போகிறோம் அப்படின்னா 0 to 40 நம்பி போடுங்க சரிங்களா. 0 to 40 நம்பி போடலாம். ஏன்னா நேற்று தான் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு, மறுபடியும் அங்கே தான் வரும். ஏன்னா இந்த 40 to 65 வந்து ரொம்ப ரேராக இருக்குங்க. 20 மேட்ச்சில் ஒரு 3 ட்ரிப்பு தான் அந்த மாதிரி உழுது. ரோஹித் சர்மா ஆல்மோஸ்ட் முந்தானத்தை வந்துட்டார். இதுக்கு அடுத்து அது வருமா கேட்டால் எப்போது வரலாம், ஃபைனல் முடியும் போது வரலாம். ஆனால் 0 to 40 தான் வழக்கமாக அதில் ஜாயிண்ட் ஆகி உழுது சரிங்களா. அதனால் வழக்கமாக நீங்கள் வந்து வரக்கூடிய ட்ரெண்டிங்கை பிடிச்சிக்கோங்க சரிங்களா. இதை தாண்டி வந்து இன்றைக்கி 50% கீழே நம்ம பேசிக்கிட்டோம். 4 இல்லைனா 5 வரைக்கும் ரொம்ப வாய்ப்பு. ஒரு 70% எனக்கு மனசில் தோணுது. ஏன்னா 2 நாளாகவே 6-7 உட்காந்துருச்சு சரிங்களா. அதனால் 4 இல்லைனா 5 வர வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இதையும் பார்த்து உன்னிப்பாக கவனித்து போடுங்க. ப்ளஸ் ஓரளவு நம்ம வந்து பிளேயர்ஸை பற்றி சொல்லியிருக்கோம், நீங்கள் உன்னிப்பாக பார்த்து போடுங்க சரிங்களா. எப்போவுமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 2 மேட்சாக சரியாக ஆடலைன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பாக விடுங்க சரிங்களா. உங்கள் டீமுக்கு இடம் கொடுங்க. பவுலர்ஸும் அதே தான், 2 மேட்சாக அடி வாங்கினா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தாக்கூரெல்லாம் நம்ம பேசணும். அந்த இடத்துல இன்றைக்கி யார் பவுலர் இருக்காங்கன்னா நடராஜன் இருக்கார், அவருக்கு நீங்கள் தாராளமாக இடம் கொடுக்கலாம் சரிங்களா. ஓகே, இப்போதைக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.